இறை நாமத்தை சொல்வதற்கு, இறை பேரை அடைவதற்கு, வீடு பேர் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய பணி ஆசைகளை துறக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தருடைய வெற்றிக்கு காரணம் ஆசையை துறந்தது. ஆசையை குறைத்து பொறி அடக்கமும் புலனடக்கமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக இறைவன் இதயத்தில் ஓர் இடம் உண்டு. அசுனமா பறவையை பிடிப்பதற்கு ஒரு அற்புதமான மெல்லிய இசையை எழுப்புவார்கள். அந்த இசைக்கு ஆசைப்பட்டு ரிங்காரமிட்டு கீழே எரியக்கூடிய நெருப்பு குழியுள் தானே விழுந்து மாட்டிக்கொள். பதப்படுத்த வாழ்க்கையை மனிதன் இன்றைக்கு வாழ முயற்கின்றான். பதப்படுத்தப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் பயன் தராது. பக்குவப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு பயன் தரும். 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 என்றாலும் கூட இந்த அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்புடையவர்கள் தன் எலும்பை கூட மற்றவர்களுக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வார்கள் என்கின்ற இந்த குறளை சிந்திக்கின்ற போது நம் நெஞ்சம் ஒருபடி உயர்ந்து நிற்கிறது. காரணம், இறை நாமத்தை சொல்வதற்கு, இறை பேரை அடைவதற்கு, வீடு பேர் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய பணி ஆசைகளை துறக்க வேண்டும். அறிமின் அறிமின் ஆசை அறிமின். இந்த ஆசையை யார் துறக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி காண முடியும். சுவாமி விவேகானந்தருடைய வெற்றிக்கு காரணம் ஆசையை துறந்தது. ஆசை துறப்பதை பற்றி நம் நெஞ்சத்தில் நீங்காது இருக்க வேண்டிய ஒரு கதையை பதிவு செய்கின்றேன். இந்த ஐம்பொறிகள் படுத்தக்கூடிய பாடு இருக்கிறதே, அதை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும். ஆசையை குறைத்து பொறி அடக்கமும் புலனடக்கமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக இறைவன் இதயத்தில் ஓர் இடம் உண்டு. ஆற்று நீர் உங்களுக்கு தெரியும், அப்படியே அடித்து செல்லப்படும். ஆனால் அதில் கூட குட்டி மீன்கள் உயிரை பணயமென வைத்து ஓடி ஓடி வந்துவிடும். ஓடி வரக்கூடிய ஆற்று நீரில் உயிரை பணயம் வைத்து ஓடி வரக்கூடிய குட்டி மீனுக்கு ஒரு சங்கடம் உண்டு. அது குளத்திற்குள் வருகின்ற போது தூண்டிலுக்குள் சிறியதாக இருக்கக்கூடிய புழுவின் அந்த உணவுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய நாக்கால் ரசித்து ருசிப்பதற்கு ஆசைப்பட்டு தூண்டில்காரனிடம் மாட்டி உயிர் பறிக்கிறது. இது மீனினுடைய இயல்பு. வண்டு, மரம் துளைக்கக்கூடிய வண்டு, எந்த மரத்திற்குள்ளும் உள்ளே சென்று வெளியே வரக்கூடிய ஆற்றல் பெற்ற வண்டு மெல்லிய மலருக்குள் இருக்கக்கூடிய தேனை அருந்துவதற்காக உள்ளே அகப்பட்டு மூடிய இதழுக்குள் மூச்சடக்கி இறந்து போகிறது. என்ன வேடிக்கை! மீனும் வண்டுமா என்று கேட்டால் அசுனமா பறவை என்று ஒன்று. அசுனமா பறவை என்பது கூர்த்தியான, நேர்த்தியான, நேர்த்தியான செவிகளைப்பட்டது. ஆனால் அது இசைக்கு அடிமையானது. அசுனமா பறவையை பிடிப்பதற்கு ஒரு அற்புதமான மெல்லிய இசையை எழுப்புவார்கள். அந்த இசைக்கு ஆசைப்பட்டு ரிங்காரமிட்டு கீழே எரியக்கூடிய நெருப்பு குழியுள் தானே விழுந்து மாட்டிக்கொள். இது அசுனமா பறவையின் இயல்பு. விட்டில் பூச்சி நேர்த்தியான கண் பார்வை, ஆனால் தன் முகத்தை தானே பார்த்து கொள்கிறேன், சரி செய்து கொள்கிறேன் என்று விளக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டி தன்னையே மாய்த்து கொள்ளும். இது விட்டில் பூச்சியினுடைய இயல்பு. மதம் கொண்ட யானை, காட்டு யானை. ஆண் யானையை எப்படி பிடிப்பார்கள் தெரியுமா? காட்டிலே வந்து கொண்டிருக்கும் எதிர்ப்புறத்தில் ஒரு பெண் யானையை நிறுத்தி விடுவார்கள். பெண் யானையை பார்த்த குஷியில் அதனோடு அன்பை அனுபவிக்க வேண்டும் என்று அடியெடுத்து வைப்பது நடுவில் இருக்கக்கூடிய குழி மீது இருக்கக்கூடிய காய்ந்த சருகுகளை மறந்துவிட்டு குழிக்குள் ஆண் யானை அகப்பட்டு விடும். இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியல் போட்டு பாருங்கள். மீன் எதற்கு அடிமையாகி தன் உயிரை பணயம் வைக்கிறது?
நாக்கினுடைய இச்சைக்கு, நாக்கின் இச்சைக்கு, வண்டு நாசியினுடைய இச்சைக்கு, அசினமா பறவை செவியினுடைய இச்சைக்கு, இவை எல்லாவற்றையும் விடுத்து விட்டில் பூச்சி விழியினுடைய இச்சைக்கு, யானை உடல் இச்சைக்கு, இப்படி இவையெல்லாம் மாண்டு போனதன் மகத்துவம் என்ன? ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு அடிபணிந்து விடுகிறது. நாமும் மீனைப் போல, அசனமா பறவையைப் போல, வண்டைப் போல, யானையைப் போல புலனடக்கம் வேண்டும், புலனடக்கம் வேண்டும். ஐம்பொறிகளையும் நாம் அடக்க வேண்டும். அருள் கூர்ந்து உங்களிடத்தில் சொல்கின்றேன், பதப்படுத்த வாழ்க்கையை மனிதன் இன்றைக்கு வாழ முயற்கின்றான். பதப்படுத்தப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் பயன் தராது. பக்குவப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு பயன் தரும். பக்குவம் யாருக்கு வருகின்றதோ, அறம் சார்ந்த வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, எப்பொழுதும் நன்னறி தவறாத வாழ்க்கை, புலனடக்கத்தோடு இருக்கின்ற வாழ்க்கை, நாம் இறைவனின் இதயத்தில் நமக்கோர் இடம் உண்டு. அதுவே அறம். மீண்டும் நாளை சந்திப்போம்.